உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நீலகிரி மாவட்டம் கூடலூரை எடுத்திருக்கக்கூடிய நெல்லியாளம் அம்மங்காவு பகுதியில் தேயிலை தோட்டத்தில் காட்டு யானை தாக்கி பெண் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உழைப்பள்ளி சாலையில் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஞானசேகர் வழங்க நாம் கேட்கலாம். ஞானசேகர், மேலும் விவரம். வணக்கம். கூடலூர் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் காட்டு யானைகள் தாக்கி மனித உயிர் பலி ஏற்படுவது தொடர் சம்பவங்களாக மக்களுடைய பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்குள் பிதிர்காடு தேவசோலை பகுதிகளில் காட்டு யானை தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போராட்டங்கள் நடத்தினர். இதனை அடுத்து கிராம பகுதியில் சுற்றித் திரியும் காட்டு யானைகளை கும்கி யானைகளை கொண்டு விரட்டப்படும் எனவும் வனத்துறை மூலம் தனி குழு அமைத்து ட்ரோன் கேமரா உதவியுடன் காட்டு யானைகள் விரட்டப்படும் என வனத்துறையினர் போராட்டம் நடத்திய மக்களிடையே உறுதியளித்த பின் கிராம மக்கள் போராட்டங்களை கைவிட்டனர். இந்நிலையில் தொடர்ந்து காட்டு யானைகள் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வந்த நிலையில் இன்று அதிகாலை நெல்லியாளம் அம்மங்காவு பகுதியில் லட்சுமி 65 வயதுடைய பெண் தேயிலை தோட்ட தொழிலாளி. இவர் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது தேயிலை தோட்டத்தில் மறைந்திருந்த காட்டு யானை திடீரென இவரை தாக்கியதில் இவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். லட்சுமி உடல் பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு உயர்கூறு ஆய்வாக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தொடர் காட்டு யானை சம்பவங்களால் மனித உயிர்கள் பலியாகி வருவதாக கேரளா மாநிலம் வயநாடு செல்லக்கூடிய கொளப்பள்ளி பஜார் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென கடைகளை அடைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாள்தோறும் காட்டு யானைகள் அச்சுறுத்தலால் வாழ்ந்து வரும் பொதுமக்கள் நிரந்தரமாக பாதுகாப்பு ஏற்படுத்தி தர மறுக்கும் வனத்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகர். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.